அவனை பிடிச்சி உள்ள போடணும். அவங்க அக்கா தான் மெயின் அக்யூஸ்ட், அவங்க அக்கா தான். சென்னை ஆதம்பாக்கத்தில் புது மணப்பெண் தற்கொலை செய்து கொண்டது குறித்து ஆர்டிஓ விசாரணை நடத்தி வருகிறார். ஆதம்பாக்கம் அம்பேத்கர் நகரில் வசிக்கும் தனியார் நிறுவன டெலிவரி ஊழியர் ஜெகநாதனுக்கும் வந்தவாசி மம்முனையைச் சேர்ந்த ஷாலினிக்கும் மே 28ஆம் தேதி திருமணம் நடைபெற்றது. இந்நிலையில் வீட்டில் தூக்கிட்டு ஷாலினி தற்கொலை செய்து கொண்டார். எங்கள் பொண்ணு பேர் ஷாலினி. செய்யார் காலேஜில் தான் படிச்சு பிகாம் படிச்சுட்டு இங்கே வந்துச்சு. எங்கள் வீட்டில் தான் இருந்து வேலைக்கெல்லாம் படிச்சு ராமச்சந்திர ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சிச்சு. பொண்ணு வந்து பக்கத்து வீட்டுக்காரர் கேட்டாங்க. எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீடு தான், அவர் நல்ல குடும்பம் தான், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, குடும்பம்னு கேட்டார். சரின்னு சொல்லிட்டு நாங்கள் கொடுத்து எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. நல்லா சந்தோஷமாக தான் இருந்தாங்க, எந்த ஒரு குறையும் தெரியல. புதன்கிழமை ஆச்சு, இதே ஊரில் தான் ஆச்சு, நங்கநல்லூரில். அப்புறம் விருந்துக்கு ஊருக்கு வந்தாங்களா? விருந்துக்கு ஊருக்கு வந்தான். 5 நாள் எங்கள் வீட்டில் இருந்தாங்க. விருந்து நல்லபடியாக தான், அவன் நல்லா கொட்டிக்கின்னு சாப்பிட்டான். தட்டா 3 வேளையும் சாப்பிட்டான், எந்த ஒரு குறையும் இல்லாத சாப்பிட்டான். அது சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு கூட்டு போனான். அவங்க வீட்டுக்கு கூட்டும் போய் எங்கள் பொண்ணுக்கு ஒரு டம்ளர் தண்ணி கூட வாங்கி தரல. போகிற பஸ்ஸில் ஒரு பூவும் வாங்கி தரல, ஒரு தண்ணி வாட்டர் கேன் கூட அவன் வாங்கி தரல. கையால் எதுவும் வாங்கி தரல. ஃபோன் வந்தால் எடுத்துன்னு அவங்க அக்காவை ஃபோன் பண்ணால் போதும், எடுத்துன்னு மொட்டை மாடிக்கு ஓடிடுறான். எதுக்கத்தாலும் மொட்டை மாடி தான் போடுறான். ஃபோனை தூக்கின்னு மொட்டை மாடிக்கு ஓடிடுறான். ஃபோன் வந்தாலே பொண்ணை அப்படியே உட்காந்து பேச மாட்டான். எதுவும் பொண்ணை தனியாக விட்டு அவன் ஓடி விடுறான். அதே மாதிரி தான் எங்கள் கூட்டின்னு வந்த இடத்துலையும் அது மாதிரி தான் என் பொண்ணை தனியாக விட்டு அவங்க அக்காவை கூட அவங்க அக்கா பொண்ணை கூட போய் பேசி தான் என் பொண்ணை நான் பண்ணிட்டாங்க. அவங்களால தான் என் பொண்ணு சத்தத்துக்கு காரணம். சரிம்மா, விருந்து முடிஞ்சிட்டு வீட்டுக்கு வரும்போது நகையெல்லாம் கொண்டு வரலன்னு சொல்கிறாங்க, அது என்ன மாதிரி? ஆமாம், இந்த நகை அண்ணாடு தான் கொடுத்துட்டு வந்துச்சு. நீ வர மாதத்தில் எடுத்துன்னு வந்துருச்சுட்டா. இந்த நகையால் தான் இப்போ அவங்க பிரச்சனை பண்ணியிருக்காங்க. அது நல்லா தெரிஞ்சு. நகை அங்கே வச்சுட்டு வந்தாங்க. பீரோ வந்து சாவி அவங்க வச்சுங்கிறா, நாத்தனா வச்சுங்கிறா பீரோ சாவி. அதனால் அங்கே போனால் இந்த பீரோ எல்லாமே புதுசுலாம் வெளியே தான் வச்சுக்குது, இடமே இல்லை. அங்கே எங்கேயோ வச்சுன்னு யாரும் எத்தனை விட ஒன்றும் பண்ண முடியாது. நீ வர மாதம் சென்னைக்கு வர மாதம் எடுத்துன்னு வந்துருச்சுட்டா. வர மாதம் எடுத்துன்னு வந்து எங்கெல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டான். நாங்கள் ஊருக்கு வர மாதம் சென்னைக்கு வர மாதம் எடுத்துன்னு வந்துட்டோம். நாங்கள் எங்கள் வீட்டில் தான் இருக்குது. அவர் எங்கே ஒர்க் பண்ணுறாரு? அவனா பில்போஸ் கம்பெனியில் வேலை செய்கிறான்னு சொன்னான். சரிங்க, என்ன வயசு? ரெண்டு பேருக்கு என்ன மாதிரி? அவங்க எங்கள் கிட்ட சொல்ல மாதம் 30 வயசு சொன்னாங்க. இப்போ பார்த்தா அவனுக்கு 38 வயசான். அவங்களுக்குள்ள வேற ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு இந்த 5-8 நாளில் ஏதாவது சொல்லியிருக்காங்க? அது எதுவுமே சொல்லாங்க. அவன் நல்லா தான் அங்கே சிரிச்சிக்கின்னு சினிமா தேட்டர் எல்லா தேட்டரும் போய் வந்தான். சரிம்மா, இப்போ இறந்துட்டாங்கன்னு உங்களுக்கு எப்படி தகவல் சொன்னாங்க? அவன் அந்த மாப்பிள்ளக்காரன். நான் வந்து என் பொண்ணு கையில் ஃபோனை கொடுத்துட்டு போயிருந்தேன். நான் என் பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறேன், அவங்க அக்கா அசோசியேட் பண்ணிச்சு, பொண்ணாம்பத்து உங்கள் அக்கா செத்து போச்சு அப்படின்னு அவனே சொல்லிக்கிறான் ஃபோன் பண்ணி. ஏன்னா ஒரு சிரிச்சிக்கின்னு ஆனால் சொல்லணும்னா, எந்த ஊர்லாம் ஒரு புருஷன் ஏன்னா சிரிச்சின்னு சொல்லுவானா, ஏன்னா ஒரு பழுத்துமா தானே சொல்லுவான். அவன் அதுமாரி சொல்லாத, அப்போ சந்தோஷமாக சொல்கிறான்னு அர்த்தம். உங்கள் கோரிக்கை என்னம்மா? எங்கள் கோரிக்கை எல்லாரையும் விசாரணை பண்ணணும். போலீஸ்காரெலாம் வந்து விசாரணை பண்ணி அதுனா முடிவுன்னு சொல்லணும். எங்கள் பொண்ணுக்கு வழி சொல்லணும். அவனை பிடிச்சி உள்ளே போடணும். அவங்க அக்கா தான் மெயின் அக்யூஸ்ட்டு. அவங்க அக்கா தான், அவங்க அக்காவில் தான் மெயின் அக்யூஸ்ட்டு. அவங்க அக்கா மட்டும்தான் என் பொண்ணு வாய்க்கு கெத்தவோ. அவன் அங்கேயே இருந்தாலும் நல்லா இருந்திருப்பான். நேற்று ஒரு சீக்கிரம் இங்கே வான்னு ஃபோன் பண்ணி கூப்பிட்டு நேற்று வந்த சீக்கிரத்துலேயே மதியானத்தில் சாவச்சிட்டு அவங்களே செத்து போயிட்டானே இப்போ சொல்கிறாங்க. போய் அவங்க வாயை திறக்கிறது எல்லாமே போய்த்தான், எதுவுமே உண்மை கிடையாது அவங்க சொல்கிறது. எங்கள் பொண்ணு மேலே தப்பே கிடையாது. இவன் தான் அவங்க அக்கா பொண்ணு படக்க மசலே எங்கள் பொண்ணு பார்த்துச்சு. கல்யாணம் எத்தனை நாள் ஆச்சு? இன்னையோட 10 நாள் ஆகுது. வேற ஏதாவது அஃபேர் இருக்கா? வேற ஏதாவது லவ் அந்த மாதிரி இருக்கு? ஆமாம், அவன் அக்கா பொண்ணை சைட் அடிக்கிறான் தான், அதான் காரணம். அவங்க அண்ணி வச்சுக்கிறான். திருமணத்துக்கு முன்னாடி அவர் யாராவது காதலிச்சிருக்காரா? அதெல்லாம் எங்கள் கிட்ட எதுவுமே சொல்ல. அதெல்லாம் சொல்ல, அந்த விஷயத்துல எங்கள் கிட்ட எதுவுமே சொல்ல. ஆமாம், ஆனால் அவன் மொட்டை மாடிக்கு தான் எங்கள் வீட்டில் வந்து கூட மொட்டை மாடியிலே தான் கூட பண்ணான். சரிதான், சாப்பிட்டு மொட்டை மாடிக்கு போயிடுறான். என்ன பண்ணுவார் மொட்டை மாடியில் போய்? போனே பேசிக்கிறான். எனி டைம் போனதை தான் பேசியிருந்தான். நாங்கள் இட்டு வந்து பொண்ணை பக்கத்தில் உட்கார வச்சுறோம், விட்டு போகிறேன், நீ பேசு நான் போகிறேன்னு சொல்லிட்டு மொட்டை மாடிக்கு தான் எதிர்றான். அவன் மொட்டை மாடியிலே தான் பேசியிருந்தான்.